சைவ விருந்து பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாவிளக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாவிளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 1/4 படி பச்சரிசி எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை ஃபுல்லாக தட்டை அப்படி போட்டு நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சிலேயே போட்டுடலாம். நல்ல மாவாக அரைச்சிக்கணும். மாவு இப்போ அரைச்சாச்சு. இது வந்து மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைப்பட்டு போச்சு. கொஞ்சம் மாவு கொஞ்சம் நிறைய ஒரு 1/2 படி 3/4 படி போட்டிங்கன்னு சொன்னாக்கா இதை வந்து மாவு சலடை போட்டு சளிச்சு எடுத்துக்கணும். இது வந்து இப்போ சலிக்காத அளவுக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால சலிக்காமலே இது மாவு நைஸாக இருக்கு. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, ஏற்கனவே ஜீனியும் ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பொதுவாக மாவிளக்குன்னு சொன்னாக்கா ஒரு படிக்கு 1/2 கிலோ வெல்லம் போடணும். இது வந்து 1/4 படி தான் போட்டிருக்கேன். 1/4 படிக்கும் 100 கிராம் வெல்லம். 100 கிராம் வெல்லத்தை நல்லா அப்பளக்குழையை போட்டு நல்லா நசுக்கிட்டு நல்லா தூளாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கிறோம். நூறு கிராம் வெல்லம், 1/4 படிக்கு 100 கிராம் வெல்லம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இது வந்து இப்போ உடனே செய்யறாப்புல இருந்ததுன்னு சொன்னாக்கா இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ வீட்டில் மற்றபடி 18ஆம் பேர் குலதெய்வத்துக்கு படைக்கிறது, வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறது, அது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்கா மாவிளக்கு வேற முறையாக போடணும். அதை நான் இன்னொரு வீடியோவில் அது மாதிரி போட்டு காமிக்கிறேன். இது வந்து இப்போ உடனே வெள்ளிக்கிழமையில் செய்யறதுக்கு, வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை இது மாதிரி செய்யறதுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு செய்யணும்னு சொன்னால் இது மாதிரி செய்யணும். மாவை இடித்து இந்த மாதிரி வெள்ளத்தை போட்டு பிசைஞ்சிக்கணும். வெல்லம் போட்டு ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கிறேன். சின்ன கண்டியால் ஒரு கண்டி தான் நெய் ஊற்றிக்கிறேன். நிறைய ஊற்றினாக்கா மாவு வந்து கலந்து போயிடும், வளைச்சு பிடிக்க வராது. அதனால் இப்படியே வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து டால்டாலாம் ஊற்றிடக்கூடாது. வெண்ணெய் உருக்கின நெய் தான் ஊற்றி செய்யணும். அதுக்கு வழக்குக்கு போடுறதும் வெண்ணெய் வாங்கி உருக்கி தான் அந்த நெய் தான் வழக்கு போடணும். மற்றபடி சாதாரணமாக அந்த டால்டாலாம் போடக்கூடாது. பசு நெய் ஊற்றி தான் வழக்கு போடணும். அப்படியே எடுத்து அப்படி வச்சு நடுவில் பொட்டு வச்சுக்கணும். இதுமாரி சேர்த்து வெல்லம் போட்டு போடுறது மாவு கொஞ்சம் தளர்ந்து போகும். நம்ம பாவு நிறுத்தி செஞ்சோம்னா அது தளராமல் கெட்டியாகவே அப்படியே இருக்கும். 15 நாள் இல்லை 20 நாள் இல்லை அது அப்படியே இருக்கும். இது வந்து ஒரு நாளில் சாப்பிடணும். அது 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யும் நிறைய விட்டுறக்கூடாது. இப்போ வெள்ளமாக போட்டு மாவு பிசைஞ்சிருக்கிறது, ஈரமாவாக பிசைஞ்சிருக்கிறதுனால இது வழக்கு பிடிச்சோம்னு சொன்னால் தளர்ந்து போயிடும். அப்படிங்கிறதுனால இது மாதிரி ஒரு வட்டாவில் வச்சிங்கன்னு சொன்னால் தளர்ந்தாலும் அப்படியே வழக்கு மாதிரி அப்படியே இருக்கும். இதில் பொட்டு வச்சு அப்படியே நெய்யை விட்டு வழக்கு ஏற்ற வேண்டியது தான். இதுக்கு வந்து பஞ்சு திரி போட்டாக்கா அதில் ஒட்டிகிட்டு இருக்கும், சாப்பிடும்போது தெரியாது, நம்மளுக்கு வாயில் வந்துடும். அதனால நூல் திரி போட்டு ஏற்றணும். இதுலேயே வந்து 5 திரி கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து எத்தனை திரி வேணாலும் போட்டு ஏற்றிக்கலாம். அதில் நான் வந்து ஒரு திரி போட்டு ஏற்றுறேன். சுற்றி 5 திரி போட்டு 5 முகமாக கூட ஏற்றலாம். இதை இது மாதிரி வட்டாவில் வச்சிங்கன்னு சொன்னால் இது உட்காந்து போகாது. இது அப்படியே வழக்காகவே இருக்கும். தட்டில் வச்சிங்கன்னு சொன்னாக்கா அப்படியே அந்த வெல்லம் கசிய கசிய அப்படியே தளர்ந்து உட்காந்துரும். அதனால தான் ஒரு வட்டாவில் வச்சுக்கிறது. பாவு நிறுத்தி நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்கா நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும். கல் மாரி அப்படியே இருக்கும். அது தனி வழக்கா எடுத்து வச்சு அதை ஏற்றலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து வெள்ளிக்கிழமைக்காக செய்யறது. இது உடனே பச்சை மாவுல உடனே செஞ்சு செய்யறது. மாரியம்மனுக்கெல்லாம் இதுதான் செய்யணும். குலதெய்வத்துக்கு
வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறதெல்லாம் பாவு நிறுத்தி செய்யணும். அதை இன்னொரு வீடியோ போடுறோம். மாவு தளர்ந்து போயிடும். அந்த நெய் உள்ள விட்டு திருநூல் உள்ள விழுந்து நம்ம நெவேத்தியம் பண்ணி முடிக்கிறதுக்காட்டியும் அந்த திருநூல் உள்ள விழுந்து சமயத்தில் அணைஞ்சிரும். அதுக்காக எல்லாம் செய்யலாம்னாக்கா ஒரு அகல் விளக்க சுத்தப்படுத்திட்டு அதில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு 5 திரி போட்டாலும் போட்டுக்கலாம், 1 திரி போட்டாலும் போட்டுக்கலாம். போட்டு இது மாதிரி வச்சு ஏற்றலாம். இது நம்ம நெவேத்தியம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த திருநூல் நல்லா எரியும். மாவு இலகுனாலும் அகலில் இருக்கிறதுனால வழக்கு நல்லா எரியும். சகுன தடை இல்லாமல் நல்லா எரியும்.